ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். 48 நாள் தவத்தில் இன்னைக்கு நம்ம 10வது நாளில் இருக்கோம். நேற்றைய பதிவில் எப்படி நரஹரி தன்னோட தாயோட தலையில் கை வைத்த உடனே அவங்களுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம்லாம் வந்தது. தான் இந்த பிறவி எடுத்ததற்கான காரணம் என்ன, இது எல்லாம் அவரால் முடிஞ்ச வரைக்கும் விளக்கமாக சொன்னார். அதுக்கு மேலே விளக்கமாக சொல்ல முடியாதுமா, அதெல்லாம் மிகவும் ரகசியமானது அம்மா. அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட சொன்னதை நீங்கள் வேறு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. எனக்கு சந்நியாச வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான அனுமதி கொடுங்கன்னு தன்னோட தாயோட அனுமதிக்காக காத்துக்கிட்டு இருக்காரு நரஹரி, அதாவது நரசிம்ம சரஸ்வதி. அப்படி இருக்கும்போது அந்த தாய் அந்த மகனை பார்த்து சொல்கிறாங்க, மகனே 12 வருடங்கள் பிரம்மச்சாரியாக வாழ்ந்து பிறகு கல்யாணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்று இல்லற வாழ்வை அனுபவித்து யக்ஞ யாகங்களை செய்து புண்ணியத்தை பெற்ற பிறகு இறுதியில் சந்நியாசியாக வேண்டுமே தவிர நீ இப்படி ஏதோ வைராக்கியத்துடன் சந்நியாசியாவது தவறானது அல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 12 வருடம் நீ ஒரு பிரம்மச்சாரியாக வாழணும், அதுக்கப்புறம் திருமணமும் செய்துக்கணும். அது முடித்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைகளெல்லாம் பெற்று இல்லற வாழ்க்கையெல்லாம் முறையாக அனுபவித்ததுக்கப்புறமான யக்ஞ யாகங்கள்லாம் செய்து புண்ணியத்தெல்லாம் பெற்றதுக்கப்புறமா தானே சன்னியாசி வாழ்க்கையை மேற்கொள்ளுவாங்க. இப்போ நீ ஒரு பாலகனாக இருக்கும்போதே ஒரு வைராக்கியத்தோடு நான் சன்னியாசியாக போகிறேன்னு சொல்கிறியே, இதில் என்ன தர்மம் இருக்குது? அதை கேட்ட நரஹரி சொல்கிறாரு அவங்க அம்மா கிட்ட, அம்மா இந்த உடல் நிரந்தரமானது அல்ல, நீர்க்குமிழ் போல் சீக்கிரமாக அழியக்கூடியது. மரணம் இல்லை என்பவன் எவனும் கிடையாது. மரண தேவதையான யமன் ஜீவிகளை தொடர்ந்து கொண்டே இருப்பான். மனிதனுக்கு தன் வாழ்க்கை எப்பொழுது முடியும் என்று தெரியாது. கடன் கொடுத்தவன் தன் கடனை திருப்பி பெரும் நேரத்திற்காக நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பதைப் போல மரண தேவதை கூட மனிதர்கள் வாழ்நாளை இரவு பகலாக எண்ணிக்கொண்டே இருப்பான். இந்த உடல், மனைவி, மக்கள், மனை, செல்வம், வாழ்க்கை நிரந்தரம் என்று நினைத்து கொண்டு வாழ்பவன் அறிவு இல்லாதவன். கடந்த காலம் திரும்பி வராது, நிகழ்காலத்தை நினைக்க முடியாது. ஆகையால் உடல் திடமாக உள்ள பொழுதே தர்மங்களை செய்ய வேண்டும். எந்த நாள் புண்ணியம் செய்யாமல் கழிக்கின்றோமோ அந்த நாள் நம் வாழ்க்கையில் வீணாக கழித்த நாளென்று நினைக்க வேண்டும். எந்த ஒரு பொருள் மேலும் மமதையை வைப்பது ஆத்ம வஞ்சனையாகும். துயரத்தை பெற நேரிடும். ஆசை என்ற மாயையில் சிக்கி பிறந்தவர்களுக்கு நீ சொல்லும் சம்சார வாழ்க்கைக்கு பிறகு சந்நியாசியாக செல்வது உசித்தம். நான் சகலமும் துறந்து சில காரணங்களுக்காக பிறந்தவன், ஆகையால் நான் சந்நியாசியாக செல்வதை தடுக்காதீர்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறாரு. சாதாரணமான மனிதர்களுக்கு நீங்கள் சொல்கிற இந்த சம்சார வாழ்க்கைக்கு பிறகு சன்னியாசிய வாழ்க்கையை செல்வது சிறந்தது, உசித்தம். ஆனால் நான் சகலமும் துறந்து சில காரணங்களுக்காக பிறந்தவன், அதனால் நான் சன்னியாசியாக செல்வதை தடுக்காதீங்க அம்மா அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஞான உபதேசத்தை எல்லாம் அவர் கேட்டு அவங்களோட தாய் வியப்போடு பார்க்குறாங்க. இந்த சின்ன பையன், ஏன்னா 7 வயது பையன், அப்படி பேசுகிறாரு, அந்த உபன்யாசம் கொடுக்குறாரு. அதை கேட்ட அந்த விளக்கங்கள்லாம் ஞான உபதேசத்தை கேட்ட அவனோட அம்பா வியந்து பார்க்குறாங்க. அவனை வணங்கி, மகனே என் அறியாமையினால் உன்னை என் மகனென்று நினைத்து அப்படி கூறிவிட்டேன். நீ எங்களை ஆட்கொள்ள பிறந்த தெய்வம், உலகத்தில் தர்மத்தை நிலைக்க அதர்மத்தை அழிக்க பிறந்தவன். ஆகையால் உன் செயலை தடுக்க மாட்டேன் தம்பி, நீ சொல்கிறத நான் தடுக்க மாட்டேன். உன்னோட ஆசைக்கு நான் உடன்படுறேன். ஆனால் இந்த திவ்ய ரூபத்தை என் மனதில் நினைக்கும்படி செய். உன்னோட இந்த அழகான ரூபம் இருக்குல்ல, அந்த பையனோட முகம் மறந்து போயிடக்கூடாது. 7 வயசு பையன், அவன் பாட்டு சன்னியாசியாக போகிறேங்கிறான். அவ்வளோதான், வாழ்நாள் முழுவதும் திரும்பி பார்க்க முடியுமா முடியாதாங்கிறது தெரியாது. அதனால் உன்னோட முகம், இந்த அழகான முகம் இந்த திவ்ய ரூபம் என்னோட மனதிலேயே நிலைத்து இருக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா வேண்டி கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நீ சென்று விட்டால் நான் யாரை பார்த்து மகன் என்று சந்தோஷப்படுவேன். நீ போயிட்ட, எனக்கு இருக்கிறது ஒரே பையன், நீ போயிட்டேன்னா நான் யாரை பார்த்து சந்தோஷப்படுவேன் என்னோட பையன் சொல்லிட்டு. அதனால் நீ எனக்கு இன்னும் மகன்கள் பிறப்பாங்க அப்படின்னு நீ சொல்லியிருந்த. எனக்கு குழந்தைகள், இன்னும் குழந்தைகள் பிறக்கிற வரைக்கும், எனக்கு இன்னொரு மகன் பிறக்கிற வரைக்கும் நீ என்னை விட்டு போகக்கூடாது. நான் அது வரைக்கும் நான் உனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இருக்கிறது ஒரே பையன். நீ என்ன சொன்ன, எனக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்த, உனக்கு இன்னும் குழந்தைகள் பிறப்பாங்க அம்மா அப்படின்னு சொன்னேன். அந்த நீ உன்னோட சொல் நிஜமாகி எனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ என்னை விட்டு போகக்கூடாது, அது வரைக்கும் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு நரஹரியும் சம்மதிக்கிறாரு. அவர் சம்மதித்த அடுத்த 1 வருடத்திற்குள் இரட்டையர்கள் பிறக்கிறாங்க. 1 வருடத்திற்குள் இரட்டையர்கள் பிறப்பார்கள் அப்படின்னு இவர் சொல்கிறாரு.
அதே மாதிரி இரட்டையர்கள் 2 ஆண் குழந்தைகள் வந்து பிறகுறாங்க. இந்த இடைப்பட்ட நாட்கள்லயே நரஹரிக்கு வந்து அவனோட தாய் தந்தையர்கள் என்ன பண்றாங்க, மகேசனுக்கு ஈசனுக்கு பூஜை செய்வது போல் வந்து அவங்களோட பெற்றோர்கள் வந்து பூஜை செய்துக்கிட்டே இருக்காங்க. வேதங்களை படித்தவர்களும் இவரிடம் வந்து சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டு செல்றாங்க. வேத சாஸ்திரங்களை கற்று தெரிந்த அறிஞர்கள் கூட இவர்கிட்ட வந்து வேத சாஸ்திரங்கள் சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கிட்டு போறாங்க. இது மட்டும் இல்லாமல் பாமர மக்களும் தர்ம சாஸ்திரங்களை கூறிக்கொண்டு இருந்தார். பாமர மக்களுக்கும் தர்மங்கள் அந்த உபதேசம்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. தாயும் வந்து 2 குழந்தைகளையும் பெற்றெடுத்துட்டாங்க. இப்போ அந்த குழந்தைகளுக்கு 3 மாதம் வயதான நேரத்தில் ஒரு 3 மாத குழந்தை பிறந்து 3 மாதத்திற்கு அப்புறம் நரஹரி வந்து என்ன பண்ணுறாரு, அவங்களோட அம்மா கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றிட்டேன். உங்களுக்கு வந்து இரட்டை குழந்தைகள் பிறப்பாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இரட்டை குழந்தைகள் பிறந்துட்டாங்க. 3 மாதமும் ஆகிவிட்டது. இந்த குழந்தைகள் நீண்ட ஆயுளோட வாழ்வாங்க. இன்னமும் 2 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும் பிறப்பார்கள். நீங்கள் சுகத்துடன் வாழ்வீர்கள். ஆகையால் நான் செல்வதற்கு அனுமதி கொடுங்கள்னு கேட்குறாரு. இந்த இரட்டை குழந்தைகள் மட்டும் இல்லைம்மா, இன்னும் 2 ஆண் குழந்தைகளும் பிறப்பாங்க. ஒரு பெண் குழந்தையும் பிறக்கும். நீங்கள் அனைத்து சுகத்தோட சந்தோஷமாக வாழ்வீங்க. எனக்கு வந்து அனுமதி கொடுங்கம்மா, நான் வந்து சன்னியாசம் போவதற்கு எனக்கு இப்பயாவது அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் வாக்கு கொடுத்ததை செய்யணுமான்னு சொல்லி கேட்குறாரு. அப்பொழுது அவங்களோட பெற்றோர்கள் அவரை வணங்கி, மகனே, நாங்கள் எங்கள் அறியாமையினால் உன்னை எங்கள் மகனென்று நினைத்தோம். நீ எங்கள் குல தெய்வம், உலகத்தை ஆட்கொள்ள பிறந்தவர். எங்கள் மகனென்று நினைத்து உன்னை திட்டி இருந்தால் எங்களை மன்னித்து விடு. எங்கள் பிரதோஷ பூஜையின் பலனாக நீ எங்களுக்கு பிறந்தாய். இனி எங்களுக்கு துன்பங்கள் நேராமல் ஆசீர்வதியுங்கள். நீங்கள் எங்களை விட்டு செல்கிறீர்கள். நரஹரியை பார்த்து அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் என்னை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு. அவங்க அம்மா அப்பா 2 பேரும், பையனே என்னை விட்டுட்டு போகிற, உங்களை பார்க்காமல் நாங்கள் எப்படி வாழ முடியும், உன்னை பார்க்காம எப்படிப்பா வாழ்வோம் அப்படின்னு கதறி அழுகுறாங்க. அதை கேட்ட ஸ்ரீ நரஹரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் என்னை பார்க்க வேண்டுமென்று நினைத்த உடனே உங்களுக்கு என் தரிசனம் கிடைக்கும். அதாவது அந்த ஆத்மார்த்தமான தரிசனம். நீங்கள் என்னை எப்போ பார்க்கணும்னு நினச்சாலும் கண்ணை மூணோடனே அந்த ஆத்மார்த்தமாக நான் உங்களுக்கு வந்து தரிசனம் கொடுத்துருவேன். இனிமேல் உங்கள் வீட்டில் இல்லை என்பதே இருக்காது. இல்லைங்கிற வார்த்தையே இருக்காது. எதுக்குமே குறை இருக்காது. இல்லைங்கிற வார்த்தையே தேவைப்படாது. லட்சுமி தேவி இங்கு குடிக்கொண்டு இருப்பால். மரணமடைந்த பின் நீங்கள் கைலாசம் செல்வீர்கள். இனி உங்களுக்கு மறுபிறவி கிடையாது. இனிமேட்டு உங்களுக்கு மோட்சம் தான். இனிமேட்டு அடுத்த பிறவி கிடையாது, மோட்சம் தான். நான் தீர்த்த யாத்திரைகள் செய்து கொண்டு 30 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் கிராமத்திற்கு வந்து உங்களுக்கு தரிசனம் தருவேன் அப்படிங்கிற வாக்குறுதியும் கொடுக்குறாரு. நான் வந்து இப்போ யாத்திரைக்கெல்லாம் போகிறேன், இந்த தீர்த்த யாத்திரை இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 30 வருஷம் கழிச்சு திரும்பவும் இதே ஊருக்கு வருவேன். அப்போ நீங்கள் என்னை பார்க்கலாம் அப்படிங்கிற வாக்குறுதியும் கொடுக்குறாரு. இப்போ இவர் கொடுக்குற வாக்குறுதி எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்த நாட்கள் நீங்கள் வந்து இந்த கதைகள் கேட்கும்போது உங்களால் சம்மந்தப்படுத்தி பார்த்துக்க முடியும். உங்களுக்கு ஞாபகம் வரும், கேட்குறதுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். இவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ 30 வருஷம் கழித்து திரும்பவும் வந்து தன்னோட தாய் தந்தையர்களை சந்திப்பேன் அப்படிங்கிற வாக்குறுதியை வந்து கொடுத்துருக்காரு. இந்த மாதிரியான வாக்குறுதிகள்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வட திசையை நோக்கி புறப்படுறாரு. அதாவது வட திசைனா காசி, இமயமலை, இந்த மாதிரியான இடங்கள் தான் வட திசைன்னு சொல்லுவாங்க. அந்த வட திசையை நோக்கி வந்து புறப்படுறாரு. அதை வழி அனுப்புவதற்காக ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து வழி அனுப்புகிறாங்க. எல்லோரும் அவரை வணங்கினார்கள். பிறகு ஊர் மக்கள் சென்ற பிறகு பெற்றோர்கள் அவரை பிரிய முடியாமல் அப்படியே நின்று விட்டார்கள். ஊர் வெளியே வரைக்கும், ஊர் எல்லை வரைக்கும் எல்லாரும் நடந்து வராங்க. பாத யாத்திரை அவர் கூடயே நடந்து வந்து ஊரோட எல்லை வரைக்கும் வந்து ஊர் மக்கள் அனைவரும் வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாரும் வந்து அவர்கிட்ட வந்து நமஸ்காரம் வணங்கி விட்டு சாமி கும்பிட்டுட்டு அவரை வந்து அனுப்பி வைக்கிற தெய்வமாக பார்க்குறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் அவரை வணங்கி விட்டு அவருக்கு வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் திரும்பிட்டாங்க. ஆனால் அந்த பெற்றோர்களால் திரும்ப முடியாதுல்ல, அவங்க நின்றுக்கிட்டே இருக்காங்களாம். எப்படி இருக்கும் அந்த தாய் தந்தையருக்கு? நம்ம கொஞ்சம் நினச்சி பார்த்தோம்னா புரியும். ஒரே பையன், அதுவும் இப்படிப்பட்ட ஒரு பையன், தெய்வமே வந்து பிறந்திருக்கான். அப்படி இருந்தாலும் அந்த குழந்தைய எப்படி பிரிய முடியும்? இன்னும் குழந்தைகள்லாம் பிறந்துட்டாங்க, இருந்தாலும் மொதல் பையன் தலைச்சம் பிள்ளை எப்படி பிரிஞ்சிருக்க முடியும்? அம்மானு கூப்பிட்ட பிள்ளை, பால் கொடுத்த குழந்தை, அந்த குழந்தைய எப்படி ஒரு தாயால் பிரிஞ்சிருக்க முடியும்? கலங்கி போய் நிற்கிறாங்க. அவங்க நிற்கும் போது இவர் நரஹரி காட்சி கொடுக்குறாரு. தத்தாத்திரேயராகவும் ஸ்ரீ பாத வல்லபராகவும் அவருக்கு வந்து தரிசனம் கொடுக்குறாங்க. தரிசனம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரு. அவர்கள் அவருக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்கிறாங்க. பெற்றோர்கள் தன்னோட குழந்தைக்கு வந்து நமஸ்காரம் செய்து மிக மிக ஆனந்தப்பட்டு தாங்கள் செய்த சனி பிரதோஷ பூஜையினால் தங்களுக்கு இப்பாக்கியம் கிடைத்தது என்று கூறி மீண்டும் உங்கள் தரிசனம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். அந்த தாய் தந்தையர்களுக்கு தன்னோட பையன் அப்படிங்கிற அந்த ஒரு நினைவு, அந்த ஒரு உணர்வு வரும்போது, இல்லை இது வந்து மாயை அப்படிங்கிறத
ஊர்ஜிதப்படுத்துவதற்காகவும் அவங்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள், அந்த வருத்தங்கள் மனதில் தோன்றக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவர் தத்தாத்திரேயராகவும் ஸ்ரீ பாதவல்லபராகவும் காட்சி கொடுக்குறாரு. அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இது வந்து நான் செய்த சிவ பூஜையினால் எனக்கு கிடைச்ச வரம், நாங்கள் ரொம்ப பாக்கியம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் ஒரு வேண்டுகோளோட வழி அனுப்பி வைக்கிறாங்க. என்ன வேண்டுகோள்னா, திரும்பவும் நாங்கள் உங்களை சந்திக்கணும், திரும்பவும் மகனே உன்னை சந்திக்கணும், உன்னோட தரிசனம் நாங்கள் வந்து பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இவரும் வாக்குறுதி கொடுக்கிறாரு, மீண்டும் உங்களுக்கு தரிசனம் தருகிறேன் என்று உறுதியாக கூறிவிட்டு அவர்களை அனுப்பிவிட்டார். பிறகு அவர் பத்ரிநாத்தை நோக்கி புறப்பட்டு வழியில் காசி நகரத்திற்கு வந்து சேர்ந்தார். முதலில் அவர் கங்கையில் நீராடி ஆத்ம ரூபமான காசி விஸ்வநாதரை தரிசித்தார். பிறகு ஒரு சிறந்த இடத்தை தேர்ந்தெடுத்து யோக முத்திரையில் அமர்ந்து பிராணவாயுவை கட்டுப்படுத்தி தவம் செய்யலானார். நரஹரி 3 வேளைகளிலும் மணிகர்ணிகா படித்துறையில் நீராடி வருவதுண்டு. காசியில் பல யதிகள் சன்னியாசிகள் தவம் புரிந்தார்கள். அவதூதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். சிறு வயதிலேயே இப்படிப்பட்ட வைராக்கியம், கடினமாக தவம் செய்வதை பார்த்து அதிசயத்து போகிறாங்க. ஏன்னா காசி ஒரு விசேஷமான சேத்திரமில்ல, அங்கே எவ்வளோ முக்கியமானவங்களாம் இருப்பாங்க, எவ்வளோ முக்கியமான சன்னியாசிகள், நீண்ட நாட்களாக தவம் புரிகிறவங்க, இந்த மாதிரி தூதர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, சாதுக்கள்லாம். அவங்க எல்லாம் பார்த்து வியந்து போகிறாங்க. ஏன்னா ரொம்ப சின்ன வயசு பையன், ஒரு 7 வயசு பையன் இவ்வளோ கடினமான தவத்தை வந்து செய்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? இது சாதாரணமான விஷயம் கிடையாது. கண்டிப்பாக இந்த பையன் ஒரு அவதார புருஷன் தான் அப்படின்னு நினச்சி அவங்க எல்லாரும் வந்து வணங்குறாங்க. தினமும் வந்து வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வயதில் பெரிய பெரிய துறவிகள் கூட வந்து அந்த பையன்கிட்ட, அதாவது நரஹரி 7 வயது பையன்கிட்ட வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கு யதிகளின் வயோதிகரான கிருஷ்ண சரஸ்வதி அவரை பக்தியுடன் வணங்கி கொண்டிருந்தார். அவர் ஒரு அவதார புருஷன் என்றும் சந்நியாச நெறிகளை மெய்ப்படுத்த பிறந்தவர் என்றும் விஸ்வகுரு என்றும், ஆனால் உலகை ஆட்கொள்ள பிறந்தவரானதால் அவர் நெறிகளை தவறாத சந்நியாசியை போல் தவம் செய்கிறார் என்றும், ஆகையால் வயதில் சிறியவராயினும் ஞானத்தில் பெரியவராகையால் அவரை நாம் வணங்குவதில் தவறேதுமில்லை என்று கிருஷ்ண சரஸ்வதி கூறினார். அவர் நம்மை போல் சந்நியாசியம் பெற்றால் நாம் இவரை பூஜை செய்யலாம் என்று கூறி அவர் சீடர்களில் ஒருவரை அவரிடம் அனுப்பினார். சீடர் சென்று, சுவாமி, நீங்கள் அந்த மகேசனே அன்றி வேறு யாரும் இல்லை. நல்லோர்களையும் தர்மத்தையும் காப்பதற்காகவே பூமியில் அவதரித்தீர். ஸ்ரீ ஆதிசங்கரர் நிறுவிய சந்நியாசிய நெறி அழிந்து கொண்டே வருகின்றது. அதை நீங்கள் நிலைநாட்டி பெருக செய்ய வேண்டும். சந்நியாசிகளான நாங்கள் இப்பொழுது பூஜை செய்தால் உலகம் தூற்றும். நீங்கள் சன்னியாசியானால் நாங்கள் உங்களை சேவிக்கலாம் என்று கூறினர். அங்கே இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை வந்து இப்போ வந்து பூஜை செய்ய முடியாது. எதனாலனா, நீங்கள் முறையே வந்து சன்னியாசம் வாங்காமல் இருக்கீங்க. அதை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு பூஜை செய்ய ஒரு அனுமதி கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் வேண்டி கேட்டுக்கிறாங்க. அவர்களோட விருப்பப்படியே நன்னெறிகளை நிலைநாட்ட எல்லாத்துக்கும் ஒரு முறைகள் இருக்குல்ல, அந்த நன்னெறிகளை நிலைநாட்டுவதற்காக கடவுளாக இருந்தாலும், கடவுளோட அவதாரமாக இருந்தாலும் அந்த ஆன்மீக வழிகளில் எப்படி கரெக்டாக போகிறாங்க பாருங்கள். ஏன்னா இது எல்லாம் மற்றவங்களுக்கு வந்து ஒரு பாடத்தை வந்து புகட்டுறாங்க. நானே ஒரு கடவுள், நான் தான் இந்த நெறிமுறைகளை வந்து உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போகாமல் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் சொல்லாமல் அதில் வாழ்ந்து காமிக்கிறாங்க பாருங்கள் அந்த மகான்கள். எதுக்காகனா, மற்றவங்களுக்கு இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இருந்துடக்கூடாது. இதை வந்து தவறான புரிதலோட இதெல்லாம் கடைபிடிக்காமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சன்னியாசிகளுக்குன்னு சரியான ஒரு பாதையை வந்து அமைச்சு கொடுக்குறாங்க இவங்க எல்லாரும். அவர்களின் விருப்பப்படியே நன்னெறிகளை நிலைநாட்ட கிருஷ்ண சரஸ்வதியை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் சந்நியாசம் பெற்றார். குரு அவர்கள் அவருக்கு நரசிம்ம சரஸ்வதி என்று பெயரிட்டார். அதற்கு பிறகு ஸ்ரீ சுவாமிகள் காசியில் சில நாட்கள் தங்கி வேதங்களை பற்றி, வேதத்தின் அர்த்தத்தை பற்றியும் பக்தர்களுக்கு கூறினார். அதுவரையிலும் குருவின் கதையை கேட்டுக்கொண்டிருந்த நாமதாரகன் சித்தரை பார்த்து, ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் மும்மூர்த்திகளின் அவதாரமான சத்குரு என்று கூறினீர்களே, பிறகு அவர் ஏன் குருவிடம் சந்நியாசம் பெற வேண்டும்? பாருங்கள், அதே சந்தேகம் அவருக்கு வந்திருக்கு. யாருக்கு? நாமதாரகனுக்கு. அவர் வந்து ஒரு மும்மூர்த்திகளோட அவதாரம்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் ஒரு குரு கிட்ட போயிட்டு ஒரு சீடராக இருந்து சந்நியாசம் வந்து பெறணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. சாதாரண ஒரு கடைநிலை பக்தர்களுக்கு எழுகின்ற ஒரு நியாயமான கேள்வியை கேட்டவனே சித்த முனிவர் வந்து அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்தாகணும். அதுக்கான விளக்கத்தை வந்து கொடுக்குறாரு. அவதாரமான சத்குரு என்று கூறினீர்களே, அப்படி இருக்கும்போது அவர் எதுக்கு வந்து ஒரு இன்னொரு குரு கிட்ட போயிட்டு சன்னியாசம் பெறணும் அப்படின்னு கேட்ட உடனே, ஸ்ரீ ராமபிரான் கடவுள் அவதாரமானாலும் அவர் வசிஷ்டரை குருவாக ஏற்றுக்கொள்ளவில்லையா? அப்படியே சாந்தீபனுக்கு சீடராக கிருஷ்ண பகவான் இருந்தார்.
ஆகையால் மும்மூர்த்திகளின் அவதாரமான நரசிம்ம சரஸ்வதி ஸ்ரீ கிருஷ்ண சரஸ்வதியை குருவாக ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற விளக்கத்தை வந்து கொடுக்குறாரு. அப்போ திரும்பி இவர் சொல்கிறாரு, அப்படியானால் இக்குரு சம்பிரதாயத்தை விவரமாக கூறுங்கள். இந்த குரு சம்பிரதாயம்லாம் இருக்கல, இந்த சம்பிரதாயத்தை பற்றி விவரமாக கூறுங்கன்னு நாமத்தரகன் கேட்குறாரு. கேட்க ஆவலாக இருக்கிறது அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாரு. அதற்கு சித்தமுனிவர் குரு சம்பிரதாயத்தை பற்றி விளக்கமாக சொல்கிறாரு. முதல் குரு வந்து சதாசிவன், அவரோட சீடர் தான் விஷ்ணு. விஷ்ணுவோட சீடர் வந்து பிரம்மதேவர். அதற்கு பிறகு அதாவது பிரம்மாவிற்கு வசிஷ்டர், சக்தி, பராசரர், வியாசர், சுகர், கௌடபாதர், கோவிந்த பகவத்பாதர், சங்கர பகவத்பாதர், விஸ்வரூபர், போதஞானகிரி, மலையானந்தர், யாதவேந்திர சரஸ்வதி, பிறகு கிருஷ்ண சரஸ்வதி. இந்த கிருஷ்ண சரஸ்வதி சுவாமிகள் தான் சத்குருவாகிய ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்களின் குரு ஆவார் என்று கூறினார். ஸ்ரீ குரு அங்கு சில காலம் தங்கி பல பேரை சீடர்களாக பெற்று புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்க சீடர்களுடன் புறப்பட்டார். அவர் முதலில் பத்ரிகாசிரமத்திற்கும் அதாவது பத்ரிநாத் சென்று அங்கிருந்து மேருமலையை வலம் வந்து எல்லா சேஸ்திரங்களையும் தரிசனம் செய்து புண்ணிய நதிகளில் நீராடி கங்கா சாகர சங்கமத்தை வந்து சேர்ந்தார். அங்கிருந்து பிரம்ம சேஸ்திரமான பிரயாகைக்கு வந்தார். அங்கு அவருக்கு பல பேர் சீடர்களாக ஆனார்கள். அங்கு அவர் மாதவன் என்ற பிராமணனுக்கு தத்துவம் உபதேசித்து சந்நியாசியம் அளித்தார். இதோட இன்னைக்கு பதிவு முடியுது. நாளைக்கு நம்ம 11வது நாள் தவத்தில் சந்திக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் முறையாக இவர் எப்படி சன்னியாசம் பெற்றாரு, சின்ன குழந்தையாக இருந்து கடினமாக தவம் இருந்து பெரிய பெரிய முனிவர்களும் சாதுக்களும் வணங்கி நிறைய சீடர்கள் சேர்ந்துட்டாங்க. நிறைய புண்ணிய யாத்திரைக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேட்டு தான் இவரோட அந்த லீலைகள் எல்லாம் வந்து நம்ம வந்து கேட்க போகிறோம். வரப்போகிற நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்கள். நம்மளை ஆன்மீகத்தில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகுது. மிக மிக சுவாரஸ்யமான நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் நிகழ்த்திய லீலைகள் ஒவ்வொரு விஷயமும் வியப்புக்கு அப்பாற்பட்டு இருக்கும், கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருக்கும். எப்போதுமே ஒரு விஷயம் நான் திரும்ப அடிக்கடி ஞாபகத்துலேருந்து வச்சுக்கோம். எப்போதுமே நம்ம கற்பனையை விட நிஜம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நம்ம வந்து நினச்சே பார்க்க முடியாது. கற்பனையில் அது இதுன்னு என்னென்னமோலாம் கற்பனை பண்ணுவோம். ஆனால் நிஜம் வந்து அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றோம். அப்படிப்பட்ட நிஜமான உணர்வுகளை நம்ம எல்லாம் சேர்ந்து அனுபவிக்க போகிறோம். நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அனுபவிக்க போகிறோம். அந்த உணர்வுகள் வார்த்தையால் விவரிக்க முடியாத உணர்வுகளாக அமைய போகுது. அதனால் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து கேளுங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.